Hi friends, welcome to Jeno, Jemica tasty Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சீரக சம்பா அரிசியை வச்சு ஒரு கேசரி பாத் தான் பார்க்க போறோம். இந்த கேசரி பாத் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் சீரக சம்பா அரிசி, கிஸ்மிஸ் பழம், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, லவங்கம், ஏலக்காய், நெய், சுகர், ஃபுட் கலர். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு கொலையாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேனில் 1.5 கப் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி ஹீட் ஆகட்டும். நம்ம கை பொறுக்கிற சூடு ஹீட் ஆனால் போதும். இப்போ அந்த தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சாதத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க சாதமும் அந்த தண்ணியும் நல்லா மிங்கிள் ஆகி வரணும். நம்மளுக்கு கஞ்சி சாதம் மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கஞ்சி சாதம் மாதிரி இருக்கும். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணலாம், ஆரஞ்சு, இந்த மாதிரி எல்லா கலரும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபுட் கலர் சாதத்தில் எல்லா பக்கமும் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க ஃபுட் கலரும் சாதமும் நல்லா குலைவாக வெந்து அந்த அரிசி சாதம் நல்லா கலராக மாறணும். இதை ஒரு 5 நிமிஷம் வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கும். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க 1 கப் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 1 கப் சுகர் போதுங்கிறதுனால 1 கப் போட்டிருக்கேன். இது ஈக்குவலாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சுகர் போட்டிருக்கனால கொஞ்சம் தளன்னு இருக்கும். நம்ம கிண்ட கிண்ட கொஞ்சம் இறுகி கொடுக்கும் கேசரி. இது ஒரு 10 நிமிஷம் விடாமல் கைவிடாமல் கிண்டி விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா மிங்கிளாகி வரும். நம்ம போட்டிருக்க சுகருக்கு 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம்னா நம்ம போட்டிருக்க சுகர் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நீங்கள் என்ன ஸ்வீட் செஞ்சாலும் அதில் 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டு 10 நிமிஷம் ஆச்சு சுகர் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் நல்லா தட்டி போட்டிருக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஏலக்காய் தூள் கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பேனில் கேசரிக்கு தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க லவங்கத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5-6 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டிருக்கேன். அது லைட்டாக பொரியட்டும். இப்போ கிராம்பு பொரிஞ்சிருச்சு. அடுத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட் ப்ரௌனிஸாக வர வரை வறுத்துக்கோங்க. அப்போ நம்ம போட்டிருக்க முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌனிஸாக வந்துருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த நெய் ஹீட்லேயே கிஸ்மிஸ் பழம் நல்லா வறுபட்டு நல்லா உப்பி வந்துடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பண்ணிடலாம். கேசரியில் ஆட் பண்ணிடலாம். நம்ம நெய்யோடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம வந்து கேசரி நெய்யும் நல்லா மிங்கிளாகி வர மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த நெய்யை வந்து கேசரி வந்து நல்லா உறிஞ்சிக்கும். கைவிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து கை விடாமல் கிண்டியாச்சு. அந்த கேசரி வந்து ஊற்றின நெய்யெல்லாம் வந்து நல்லா வந்து உறிஞ்சி எடுத்துருச்சு. கைவிடாமல் மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம முந்திரி பருப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கை விடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. இதில் வந்து கிராம்பு தான் வந்து இந்த கேசரிக்கு வந்து நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேனில் வந்து ஒட்டாமல் வந்து வருது கேசரி. நெய் பூரா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வந்து கேசரியை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கேசரிக்கு வந்து கிராம்பு தான் டேஸ்ட்டு கொடுத்தும், அதனால் கிராம்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சூடான சுவையான சீரக சம்பா அரிசியில் கேசரி பாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.